எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். மறுபடியும் இன்னைக்கு அந்த ஞானேஸ்வரன் மூட்டை பகவான் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு தெய்வீக அனுபவம் பற்றி பார்க்கலாங்க. நண்பர் புழல் தொழிலதிபர் அவரும் மற்ற அவருடைய நண்பர்களும் அதை தவிர ஒரு 30-40 பேர் அங்கே நின்றுட்டுருக்காங்க. மூட்டை பகவான் அவர் பௌதிக உடலில் இருந்த பொழுது இது நடந்த சம்பவம். அப்போ அங்கே நின்றுட்டுருக்காங்க. அது வழக்கம் போல் அது ஒரு வெயில் காலம் தான். அது இவர் எப்போ போனாலும் கடுமையான வெயில் தாங்க இருக்கும். எனது இந்த புழல் தொழிலதிபர், எனது நண்பர் புழல் தொழிலதிபர், அவர் எப்போ போனாலும் சரிங்க, அவர் இந்த வெயில் டயத்தில் தான் போவாருங்க. அதாவது இந்த மத்தியான டைம் ஒரு 11லேருந்து 2 மணிக்குள்ளே 2:30 மணிக்குள்ளே இருக்க மாதிரி தாங்க ஏதோ அவரோட பிராப்தம் போல் இருக்காது. அப்படி போயிட்டுருக்கப்ப பல சம்பவங்கள் நடக்குதுங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 62 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மாவும் அந்த அம்மாவோட மகளும் வர்றாங்கங்க. பின்னால் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, அவங்க ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க, அவங்க தமிழ் பேசுவாங்க, ஆனால் அவங்க மதர் டங் தெலுங்குன்னு புரிஞ்சுக்கிட்டாருங்க. அவங்க சென்னையில் ரொம்ப வருஷமாக இருந்ததுனால அவங்களுக்கு தமிழும் நல்லா தெரியும். பட் அவங்க மதர் டங் தெலுங்கு. அந்த பொண்ணு அந்த அம்மாவோட மகள் ஒரு 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 பெரிய தொழில் நிறுவனத்தில் என்ன சொல்லுவாங்க, ஹெச்ஆர்டி, அதாவது மனித வள மேம்பாட்டுத்துறை அதிகாரியாக இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாருங்க. அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட், அதில் ஒரு முக்கியமான அதிகாரியாக இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாருங்க பின்னால். அப்போது கூட்டமாக நெருக்கி அடிச்சுட்டு அந்த அம்மாவும் மகளும் போகிறாங்க. அந்த அம்மா மகள் அதை கொஞ்சம் கைத்தாங்களாக அழைச்சிட்டு அவங்க அம்மாவை அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகிறப்ப மூட்டையை போவாங்க, திட்டுவார கண்ணா திட்டி எல்லாரையும் அழைச்சிட்டாருங்க. இந்த அம்மாவும் பொண்ணும் பயந்து தள்ளி வந்துருச்சுங்க. அந்த கூட்டமே கொஞ்சம் அவர் திட்டினதுனால கொஞ்சம் சிதறி கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டாங்க. அப்போது என்னுடைய நண்பர் சொல்கிறாரு, அவங்கள்ட்ட சொல்கிறாரு, அதாவது அவ்வளோ அறிமுகம் இல்லாதனால ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியலங்க. அவர் ஜென்ரலாக சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்லமா, நீங்கள் அதை மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே மூட்டையை போய் நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த உரத்தில் நிழலில் போய் உட்காருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மூட்டை பகவானோட அந்த கோபம் அடங்கின பிறகு நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அம்மாவும் மகளும் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. இவரும் என்னுடைய நண்பரும் அந்த மற்ற சில அங்கே கூட்டியிருந்த மக்களும் அங்கங்கே ஒதுங்கி இருக்காங்க. மூட்டை பகவான் அவர் பாட்டுக்கு விளாத்திட்டு இருக்காருங்க, இப்படி எப்படியும் சுற்றிட்டு இருக்காருங்க. அவருக்கு தான் வெயில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லையே, வெயிலில் அப்படியே இப்படி சுற்றிட்டு இருக்காருங்க. ஆனால் மக்கள்லாம் நிழல் எங்கே இருக்குன்னு தேடுறாங்க. அதுதான் ஞானிகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம நிழல் தேடுறோம், அவருக்கு அவரே ஒரு நிழல், அவருக்கு எல்லாமே நிழல். அவர் எதற்கு நிழலை தேடி போக வேண்டும்? அதனால் அந்த வெயிலேயே அப்படியே சுற்றிட்டு இருக்காருங்க. அப்புறம் பார்க்குறாரு, அந்த அம்மா இப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அசந்து தூங்குற மாதிரி தான் அவருக்கு தோணுதுங்க. அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்காங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அப்புறம் எந்திரிச்ச உடனே அப்புறம் மறுபடியும் அவங்க எல்லோரும் மூட்டை பகவான் தரிசனம் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட போகிறாங்க. போகிறப்ப மூட்டை பகவான் அந்த அந்த அம்மாட்டையும் பொண்ணுட்டையும் சொல்கிறாராம், அதான் பின்னாடி தூசி தட்டியாச்சுல, போங்கடி மாறியுமா அப்படிங்கிறாரு. 2 பேரும் சேர்த்து புளூரல்ல. எப்படி? அதான் பின்னாடி தூசி தட்டிட்டேன்ல, போங்கடி மாறியுமா அப்படிங்கிறாரு. அப்புறம் கடுமையான வசனத்தை திட்டுறாரு. அப்புறம் அப்படி இப்படிமா நடந்தது. அப்புறம் அவங்க அந்த அம்மாவும் பொண்ணும் போயிட்டாங்க. அப்புறம் திருப்பி இவர் வர்றப்ப எப்பயுமே அந்த தெய்வாதீனமாக அந்த மூட்டை பகவானோட அருள்னால அவரோட அனுபவம் வெளி உலகத்துக்கு தெரியணுங்கிறதுனால எனது நண்பருக்கு ஏற்படுத்தப்பட்ட அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்ட பிறகு திருப்பி அவர் போகிறப்பையும் அதே சம்மந்தப்பட்டவங்க வருவாங்க. அதுவும் மூட்டை பகவானோட அருளால் தான். ஏன்னா அவருக்கு அந்த விஷயம் தெரிந்து அதனால அவர் சொல்லி வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டும் அல்லவா.
அது இந்த மாதிரி நடக்குங்க. திருப்பி ஒரு 2 மாதம் கழிச்சு போகிறப்ப வந்து அந்த அம்மாவை மகளையும் மகளும் தரிசனம் பண்ணுறதுக்காக வர்றாங்க. முட்டை பகவான் தரிசனம் பண்ணுறதுக்காக வர்றாங்க. அப்போ அவர் பார்த்து கேட்குறாரு, என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறப்ப வந்து அவங்க அந்த அம்மாவும் மகளும் சொல்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, இந்த மாதிரி சார் அன்றைக்கி நாங்கள் வந்தோம்ல, அந்த வேப்பமரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருந்தோம். அது ஆக்சுவலாக எனக்கு தூக்கமே வராட்டத்தில் எனக்கு வந்து யாரோ ஏதோ ஒரு வெளிப்புற சூழ்நிலையினால் ஏற்படுத்தப்பட்ட தூக்கம் மாதிரி எனக்கு இருந்ததுங்க. நான் ஆனால் கண்ணு மூடி அசந்து தூங்கிட்டாங்க. அப்போ வந்து நம்ம பார்த்தோமே, அதே அவர் வந்துங்க என் கனவுல வந்தாருங்க. அதாவது அந்த டயத்தில் இந்த 2 மாதம் முன்னால் அவங்க பார்த்துருக்காங்கல்ல, அந்த நேரில் பார்க்குறதுக்கு முன்னால் வந்து ஒரு வேப்பமரத்துக்கு கீழே இருந்து தூங்குனாங்கல்ல, அப்போ நடந்த சம்பவத்தை இந்த அம்மா சொல்கிறாங்க. இந்த அம்மா மகளும் எனது நண்பர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து அந்த சூழ்நிலையினால் ஏற்படுத்தப்பட்ட, அதாவது யாரோ எனக்கு ஏற்படுத்தின தூக்கம் மாதிரி இருந்ததுங்க. நான் தூங்கிட்டேங்க. அப்போ வந்து அந்த மூட்டை சாமி என் கனவுல வந்தாருங்க. கனவுல வந்து சொன்னார், அதான் தூசியெல்லாம் தட்டியாச்சுல, பின்னாடி தூசியெல்லாம் தட்டியாச்சுல, போங்க அப்படின்னாருங்க. அப்புறம் நான் முழிச்சு திருப்பி நேரடியாக அவரை வந்து மறுபடியும் வந்து அன்றைக்கி நான் தரிசனம் பண்ணப்போ, அதாவது அந்த சேம் டே தரிசனம் பண்ணப்போ அவர் மறுபடியும் அந்த கனவுல வந்த அந்த அவர் சொன்ன வசனத்தை அப்படியே சொன்னாருங்க. அதான் பின்னால் தூசி தட்டியாச்சுல, பொங்குடி மாறிமா அப்படின்னாருங்க. எனக்கு என்னென்னா பேக் பெயினுங்க. அதாவது வருஷக்கணக்காக வந்து என்னோடய கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு வந்து பேக் பெயினுங்க. அதாவது முதுகில் வந்து பின்னாடி இடுப்புலேருந்து அந்த முதுகு கழுத்தின் கீழ்பாகம் வரையும், கழுத்தின் கீழ்பாகத்துலேருந்து அந்த கீழே உள்ள இடுப்பு வரையும் எனக்கு வந்து அடிக்கடி வலிச்சுக்கிட்டே இருக்குங்க. அது கடுமையான வலியாக இருக்கும், தாங்க முடியாது. ஏன் இந்த வலின்னு தெரியாது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், என்னவோ பண்ணி பார்த்தோம். அது ஒன்றுமே இது இல்லைங்க, ஒன்றுமே போகிற மாதிரி தெரியலைங்க. அந்த பேக் பெயின் இருந்ததுங்க. அதைத்தாங்க வந்து மூட்டை சொல்லியிருக்காரு, பின்னால் தூசி திட்டல, எப்படி பின்னால் தூசி திட்டல, பொங்குடி மாறியம்மா அப்படின்னு இருக்காரு. எனக்கு வந்து அதுக்கு பிறகு வந்து இதுவரையிலையும் வந்து இப்போ 2 மாதம் ஆச்சுங்க. எனக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட வாரம் எனக்கு வந்து அந்த பேக் பெயின் வருங்க. இப்போ கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுதுங்க. 2 மாதத்தில் எனக்கு அந்த பேக் பெயினே வந்தது இல்லைங்க. எனக்கு மனதும் உடலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. திருப்பியும் எனக்கு வந்து நிச்சயமாக வராதுங்க. ஏன்னா எனக்கு வர்றதுக்கான அறிகுறியே இல்லைங்க. ஏன்னா வாரம் கடுமையான வலி வந்துகிட்டு இருந்தது. இப்போ 2 மாதம் முடிஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட 2.5 மாதம் முடிஞ்சிருச்சுங்க. அந்த பெயினை பற்றிய நினைப்பே எனக்கு போயிடுச்சுங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அந்த பேக் பெயின் சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதுதான் மூட்டை பகவானுக்கு வந்து நான் நன்றி தெரிவிக்கலான்ட்டு வந்துட்டு வர்றோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மூட்டை பகவானை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. அவருக்கு தெரியாதுதான் என்ன. இதை என்னுடைய நண்பர் என்கிட்ட சொல்லி நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஆனந்தப்பட்டோங்க. நாங்கள் அடைந்த எனது நண்பர் இந்த விஷயத்தை சொல்லிய பிறகு நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதனால் மூட்டை பகவானோட திருவிளையாடல்களையும் அவருடைய லீலைகளையும் நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க. அதிசயங்களும் அற்புதங்களும் தெய்வீக அனுபவங்களும் தொடரும். மீண்டும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.